சோனம் வாங்சுக் அவர்களை கைது செய்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. அதோட பிரச்சனை தீந்துரும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த பிரச்சனை அதுக்கு பிறகுதான் இன்னும் வலுவாக போகிறது என்பது அவங்களுக்கு புரியல. நாளை மறுநாள் பார்லமெண்ட் நோக்கி ஒரு மார்ச். அந்த மார்ச்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் பங்கேற்க போகிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க போகிறார்கள். அன்றைக்கு பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்கிறது. அது தொடங்கக்கூடிய அந்த கூட்டம் நடக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. 20ஆம் தேதி டெல்லியே ஸ்தம்பித்து போகும், கடைகள் எல்லாம் மூடப்படும், போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க சொன்ன ராஜா என்ன செய்ய போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா துறையினருமே இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கிறாங்கன்னா கல்விக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்தை பார்க்கிறார். அரசியல் சாசனத்தையே மாற்றுவது என்பது ஏற்கனவே வாரணாசியில கொஞ்சம் சாதுக்கள்லாம் கூடி அவங்க ஒரு மாற்று அரசியல் சாசனத்தை ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கிறார். அந்த அரசியல் சாசனம் என்பது நீங்க சொன்ன மாதிரி மனுஸ்மிருதியை அடிப்படையாக வைத்து, ஜாதியை அடிப்படையாக வைத்து, சிலருக்கு மட்டும் அதிகாரம், சிலருக்கு மட்டும் உரிமைகள், சிலருக்கு மட்டும் கல்வி, சிலருக்கு மட்டும் சொத்துக்கள், இது எல்லாத்தையும் உத்தரவாதம் கொடுத்த மாதிரி தான் மனுஸ்மிருதி. அரசியல் சாசனம் அதை புறந்தள்ளி விட்டு உருவாக்கப்பட்டது. அபிஜித் தீப்கே அவர்களை இவர்கள் கைது செய்து விட்டால் அதனால போராட்டம் நின்று விடுமா? நிக்காது. முதல்ல அரசியல் கட்சியின் முறையில சிபிஎம் மாநில அகில இந்திய செயலாளர் MA பேபி போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். அப்புறம் சிபிஐஎம்எல், இப்ப பாத்தீங்கன்னு சொன்ன திமுக, காங்கிரஸ், ஆப், சமாஜ்வாதி, இப்படி எல்லா கட்சிகளும் அதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. சஞ்சய் சிங் ஆப்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றம் நடக்க விடமாட்டோம் இந்த கூட்டத்தொடர் என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். இந்த ராஜா உடனடியாக இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்காக ஒரு அறிவிப்பை வெளியிடவில்லை என்றால், தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்யவில்லை என்றால் பல போராட்டங்கள் வெடிக்கப் போகின்றன. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம். விநாசகாலேன விபரீத புத்தி. ஒரு மனிதருடைய கெட்ட நேரம் தொடங்கும் போது, ஒரு மனிதருடைய எதிர்காலம் அழியப் போகும் போது அந்த மனிதருடைய புத்தி கெட்டு போகும். அதுதான் இந்த நாட்டில் ஒரு மகாராஜாவின் நிலையாக மாறிவிட்டது. பயம், ஒரு போராட்டத்தை பார்த்து பயம், என் கையில் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை பார்த்து பயம், காந்தி என்கிற பெயரை பார்த்து பயம், அல்ல காந்தி வழியில் செல்லக்கூடிய ஒரு சாதாரணமான நபரை பார்த்த பயம். அந்த பயத்தோடைய ரியாக்ஷனை தான் இன்று காலை ஜந்தர் மந்தரில் நாம் அனைவருமே பார்த்தோம். அதிகாலை 6:45 மணி நேரத்தில் 21 நாட்களாக உண்ணாவிரதத்தில் அமர்ந்திருந்த ஒரு நபர், பெயர் சோனம் வாங்சுக், வெறும் தண்ணீர், உப்பை சாப்பிட்டுக் கொண்டு தன்னுடைய உயிரை பணைய வைத்து இந்த நாட்டு செவிட்டு ராஜாவின் செவிகளுக்கு தன்னுடைய கோரிக்கைகளை எடுத்து வைத்தார். ஒரு சோனம் வாங்சுவை அங்கிருந்து அகற்றியதால் இப்போதைக்கு நீங்க ஜந்தர் மந்தரில் பார்த்தீர்கள்னா, நேற்று வந்த கூட்டத்தை விட, முந்தா நேற்று வந்த கூட்டத்தை விட இன்று காலை மகாராஜா செய்த அந்த ஒற்றை சம்பவத்தால் ஒட்டுமொத்த டெல்லியே அங்க போய் நிற்கிறது. மல்டிஃபோல்ட் கிரவுட். பெங்களூர்ல மாணவர்கள் உண்ணாவிரதத்தில் அமர்ந்து விட்டார். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏராளமான அமைப்புகள் ஆங்காங்கே உண்ணாவிரதத்தை தொடங்க போறார்கள். எத்தனை பெட்ஷீட் வாங்க வேண்டும், எத்தனை நபர்களை நீங்க தூக்கி போக இருக்கிறீர்கள், எனக்கு புரியவில்லை. அதனால்தான் இந்த வீடியோவின் தொடக்கத்தில் விநாசகாலே விபரீத புத்தி என்று கூறினேன். இந்த விஷயத்தை பற்றி மிகவும் ஆழமாக இன்னைக்கு நான் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. புதுதில்லியிலிருந்து ஆக்டிவிஸ்ட் தாமஸ் பிராங்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு நாட்டுடைய மகாராஜா என் அளவுல பயந்து நடுநடுங்கி போயிருக்கிறார் என்று இன்னைக்கு நாம் பார்த்து வருகிறோம். சோனம் வாங்சுக் என்கிற அந்த பெயரை கேட்டாலே அப்படியே அதிர்தல் என்கிற ஒரு சினிமா டயலாக் தான் எனக்கு ஞாபகத்தில். நீங்க டெல்லியில இருக்கிறீங்க, டெல்லியோடைய நிலவரம் எப்படி? அங்க நீங்க போயிருப்பீங்க நிச்சயமாக. டெல்லியில இன்றைக்கு ஒரு பீதி உருவாகி இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இருந்த கூட்டம்
கொஞ்சம் கொஞ்சமா கூடி வந்தது, இடையில கொஞ்சம் குறையற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ பல மடங்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. ம். அந்த பக்கமே நம்ம உள்ள போக முடியாத அளவுக்கு ம். ஆட்களுடைய கூட்டம், ம். மாணவர்கள், குழந்தைகள், அந்த குழந்தைகளின் பெற்றோர்கள், பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாரும் அங்க வந்து குவிய ஆரம்பித்திருக்கிறார். ம். சோனம் வங்சுக் அவர்களை கைது செய்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. அதோட பிரச்சனை தீந்துரும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த பிரச்சனை அதுக்கு பிறகுதான் இன்னும் வலுவாக போகிறது என்பது அவங்களுக்கு புரியல. இப்ப இன்றையில இருந்து அபிஜித்திற்கு உண்ணாவிரதத்தை அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஐசா என்ற மாணவர் அமைப்பின் சார்பாக மாணவ மாணவிகள் உண்ணாவிரதத்தில் இருக்காங்க. சிலரை ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க, சிலர் இன்னும் தொடர்கிறார்கள், புதியவர்கள் இன்னும் சேர போறாங்க. நாளை இன்னும் எவ்வளவு பேர் வரப்போறாங்கன்னு தெரியாது. நாளை ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ம். ம். நாளை மறுநாள் பார்லமெண்ட் நோக்கி ஒரு மார்ச். அந்த மார்ச்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், ம். அரசியல் தலைவர்கள் பங்கேற்க போகிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க போகிறார்கள். அன்றைக்கு பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்கிறது. ம். அது தொடங்கக்கூடிய அந்த கூட்டம் நடக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏற்கனவே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழகத்திலிருந்து திரு ஆர் ராசா அவர்கள் நேற்று போய் பார்த்துட்டு வந்தாரு. நாளை திரு மனோ தங்கராஜும் நானும் கலந்து கொள்வதாக இருக்கிறோம். அகில இந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பாக ஏராளமான பேர் கலந்து கொள்ள இருக்கிறோம். டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அமைப்புகள் 20ஆம் தேதி போராட்டத்துல பங்கேற்க போகிறார்கள். இன்றைக்கு டெல்லியில பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக என்ன பேசப்படுகிறது என்றால், 20ஆம் தேதி டெல்லியே ஸ்தம்பித்து போகும், கடைகள் எல்லாம் மூடப்படும், போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க சொன்ன ராஜா என்ன செய்ய போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். வரலாற்றுல லால் பகதூர் சாஸ்திரி ஒரு ரயில்வே அமைச்சராக இருந்தபோது திருச்சியில நடந்த ஒரு ரயில் விபத்துக்கு டெல்லியில இருந்து அவரு ராஜினாமா செய்தார். நான் அன்றைக்கு ரயில்வே அமைச்சர் என்ற முறையில் தார்மீக பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லி அவர் ராஜினாமா பண்ணார். நீங்க சொன்ன மாதிரி 22க்கு மேல் மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். 90க்கு மேல் தவறுகள் நடந்திருக்கிறது. பேப்பர் லீக்ஸ் இந்த பேப்பர் லீக் என்பது 90க்கு மேல நடந்திருக்குது. ஆந்திராவில் ஏற்கனவே பேப்பர் லீக்ல பங்கேற்ற ஒரு அமைப்புக்கு நீட் தேர்வுக்கான பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவங்க மீண்டும் லீக்கு வந்ததை பார்த்தோம். இப்ப என்னன்னா, அந்த லீக் வர்றதுக்காக அந்த வினாத்தாள்கள்லாம் நாங்க ராணுவ விமானங்கள்ல கொண்டு போய் அங்கே கொடுப்போம் அப்படின்றது நடக்குது. இன்றைக்கு மாணவ மாணவிகளுக்கு ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்கு. இது வெறும் நீட் தேர்வுக்காக மட்டுமல்ல, குயற்றுன்னு சொல்லக்கூடிய மற்ற படிப்புக்கு பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரிகளில் சேருவதற்கும் என்ன இந்த மாதிரி நுழைவுத் தேர்வு வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க ஸ்கூல்ல படிச்சதுக்கு என்ன அர்த்தம்? அந்த தேர்வுல பெற்ற மார்க்குக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்காமல் ஒரு புதிய நுழைவுத் தேர்வு. அந்த நுழைவுத் தேர்வுன்னு போகும்போது எப்பவுமே ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்கள் கூடுதலாக பாதிக்கப்படுவார்கள். நகர்ப்புற மாணவர்களுக்கு நிறைய டியூஷன் நடக்கும். இன்னைக்கு இந்த டியூஷன் நடத்தக்கூடிய இண்டஸ்ட்ரி அது ஒரு தொழிற்சாலையாக மாறி இருக்கு. நீங்க ராஜஸ்தான்ல போய் கோட்டாவில் பாத்தீங்கன்னு சொன்னா தெருவுக்கு தெருவு நீட் கோச்சிங் சென்டர். அங்க பல தற்கொலை நடந்திருக்கிறது. அதெல்லாம் நிறைய வெளியே வர்றதும் இல்லை. அப்ப இதுல ஒரு நாட்டின் அமைச்சர்
நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ராஜாவாக கருதப்படக்கூடியவர், அவர் என்ன செய்யணும்? தவறுக்கு யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்று ஒரு ராஜினாமா செய்வது என்பது ம். சர்வசாதாரணமாக நடந்திருக்கணும். தர்மேந்திர பிரதான் அடுத்த நாளே ராஜினாமா பண்ணியிருக்கணும். கரெக்ட். ஆனால் அவர் இன்னைக்கும் அமைச்சராக தொடர்கிறார், பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க போகிறார். ம். அப்போ இந்த நாட்டு மக்களுடைய உயிருக்கு எந்த மரியாதையும் இல்லை, ம். மாணவ மாணவிகளுடைய உணர்வுகளுக்கு மரியாதை இல்லை, ம். பெற்றோருடைய உணர்வுகளுக்கு மரியாதை இல்லை. இது ஒரு மிக மிக மோசமான ஒரு அணுகுமுறையாக நம்ம நாட்டுல முதல் முறையாக பார்த்தோம். ம். என்ன பொறுத்தவரையில இங்க கிடைக்கக்கூடிய தகவல்களை பார்த்தால் டெல்லி 20ஆம் தேதி மட்டுமல்ல, அதற்கு பிறகும் சந்திப்பு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம், விவசாய சங்கங்கள் ஆதரவு கொடுத்திருக்கின்றன, ம். தொழிற்சங்கங்கள் ஆதரவு கொடுத்திருக்கின்றன, ம். அனைத்து மாணவர் அமைப்புகளும் ஆதரவு கொடுத்திருக்கின்றன, அனைத்து இளைஞர் அமைப்புகளும் ஆதரவு கொடுத்திருக்கின்றன, ம். பெண்கள் அமைப்புகள் நேரடியாக போய் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா துறையினருமே இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கிறாங்கன்னா கல்விக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்தை பார்க்கிறார்கள். கல்வி நாளுக்கு நாள் தனியார் மயமாகி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். உயர்கல்விக்காக புதிய ஒரு திட்டம் விபிஎஸ்ஏன்னு கொண்டு வர்றாங்க. அது கல்லூரிகளை இல்லாமல் ஆக்கிவிடும், கல்லூரிகளுடைய தரத்தை அழித்துவிடும். கல்வி அந்த மனு சொன்ன மாதிரி சிலருக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில கொண்டு போய் விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. ம். அதனாலதான் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. உடனடியாக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். அதோட பிரச்சனை தீர்ந்துராது. அது ஒரு அடையாளம். ம். இந்த கல்வித்துறையை சீரமைப்பதற்காக என்ன செய்யணும்ன்றத அரசாங்கம் யோசிக்கணும். இப்போ நான் பல ஆர்வலர்களோடு பேசும்போது அவங்க இப்போ ஒரு கோரிக்கையை முன்வைக்க போறதாக சொல்றாங்க. கல்வியை எப்படி சீரமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிபுணர்கள் குழுவை அமைப்பது. அந்த நிபுணர்கள் குழு என்ன சொல்லுதோ அதை கேட்டு அரசாங்கம் செயல்படணும் என்ற ஒரு கோரிக்கை என்பது வந்திருக்கு. இது டெல்லி மட்டத்துல ரொம்ப பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. காக்ரோச் ஜனதா பார்ட்டியில உள்ளவங்களும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பல்வேறு ஆலோசனைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி பெங்களூர்ல போராட்டம் ஆரம்பிச்சிருக்கிறது. இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உட்பட இந்த போராட்டம் உண்ணாவிரத போராட்டமாக இருக்கலாம் அல்லது தர்ணாவாக இருக்கலாம். ஏதோ ஒரு வடிவத்தில் இந்தியா முழுவதும் போராட்டம் என்பது வெடிக்கப் போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. மகாராஜாவுடைய அந்த பயத்திற்கான ஆதாரத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். என் கையில் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 19, இது எத்தனை பேர் படிக்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக இந்த மாற்றத்தில் ஒரு மிக முக்கியமான மாற்றம் நான் எதிர்பார்ப்பது, இந்த புத்தகத்தை 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்குமே கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்குன்னு ஒரு தனி சப்ஜெக்ட். இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவருமே மக்களை ஏமாற்றும். இந்த நாட்டில் போன எலெக்ஷனும் போது 2024ஆம் ஆண்டு மகாராஜாவுடைய கனவு அப்கி பார் 400 பார். அந்த 400 பாருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். 400 கிடைச்சிருச்சுன்னா இந்த புத்தகத்தை குப்பை தொட்டியில தூக்கி போட்டுருவோம். இந்த புத்தகத்திற்கான அர்த்தம் கிடையாது. ஏன்னா இது எங்களுடைய மனுஸ்மிருதிக்கு எதிராக இருக்கிறது. ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம், ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அனைத்துமே கொடுக்க போகிறோம். இந்த புத்தகத்தில் எல்லாருக்குமே சமமான உரிமை நீங்க கொடுத்து விட்டீர்கள். தலித் என்ன, ஓபிசி என்ன, எஸ்டி என்ன, நாங்க ஆண்டவர்கள், எங்களுக்கு கீழே தான் அனைவருமே இருக்க வேண்டும் என்கிற ஒரு கொள்கையை இந்த நாட்டில் திணிக்கக்கூடிய வேலையவர்கள் பார்க்கிறார்கள். 400 கிடைக்கவில்லை, 240 முடக்கப்பட்டார்கள். அங்க கொஞ்சம் கடன் வாங்கி இங்க கொஞ்சம் கடன் வாங்கி எப்படியோ ஒரு 292 தொட்டார்கள். இப்ப திருடுகிறார்கள், பணம் கொடுத்து வாங்குகிறார்கள். அதன் வழியாக இவர்களுடைய டார்கெட் 362 அடையும். நான் எடுத்துக்காட்டக்கூடிய அந்த பயத்தை நீங்க கேளுங்கள். மகாராஜாவிற்கு எதற்கு கனவு வரவில்லை? இந்த போராட்டம் வெடிச்சிச்சுன்னா, இந்த புத்தகத்தை மாற்ற முடியலைன்னா என்ன நடக்கும்? ஏன்னா அடுத்த ஆட்சி மாற்றுறது மட்டுமல்ல,
இவர்கள் ஒரு முறை கீழே இறங்கினார்கள்னா இதற்கு மேல் மீண்டும் ஒரு முறை இந்த ஆட்சிக்கு வரவே முடியாது. ஏன்னா மக்கள் விழித்துக் கொண்டார்கள், மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆர்டிகல் 19 பாயிண்ட் நம்பர் 1 அதுல இருக்கக்கூடிய ஏ பிரிவு, இது நீங்க படிச்சு பார்த்தீர்கள்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன். திஸ் கவர்ஸ் எக்ஸ்பிரஸிங் டிசென்ட், ஒப்பீனியன், ஸ்லோகன், பேனர் டியூரிங் தி ப்ரொடெஸ்ட். இது இவர்களுக்கு பிடிக்கவில்லை. மகாராஜாவை பற்றி நீங்க ஸ்லோகன் விடக்கூடாது, அவரை பற்றி நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 2 அதே ஆர்டிகல் 19 பாயிண்ட் நம்பர் 1/B, ரைட் டு அசெம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்வுட் எனி ஆர்ம்ஸ். அங்க வந்திருந்த அனைத்து நபர்களுமே எந்த விதமான ஆயுதத்தையும் ஏற்றாமல் அமைதியான முறையில் கடந்த 25 நாட்களாக 26 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதில் 21 நாட்கள் உண்ணாவிரதம் சோனம் வாங்சுக். This directly supports holding rallies, gathering, procession and demonstration. அதைத்தான் இவர்கள் செய்தார்கள். இந்த சட்டம் உங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரம் தானே, இது மகாராஜாவிற்கு பிடிக்கும். ஆர்டிகல் 19ல இருக்கக்கூடிய பாயிண்ட் நம்பர் 1 அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சி பிரிவுல நீங்க பார்த்தீர்கள்னா, ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன். இதெல்லாம் பண்ணீங்கன்னா மகாராஜாவுக்கு எதிராக நீங்க மாறிவிட மாட்டீர்கள். அப்போ இந்த புத்தகம் நமக்கு தேவை. இந்த புத்தகத்தை அழிக்கக்கூடிய வேலையை தான் கடந்த 12 ஆண்டுகளாக இவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த வழியாக தான் இன்னைக்கு ஒரு காந்தியன் போராடிய அந்த காந்தி விதம், இப்போ அடுத்தடுத்து பல காந்திகளை நீங்க தூண்டி விட்டுட்டீர்கள் இல்லையா? கோட்ஸே வழியில் வரக்கூடிய நபர்கள் இது மாதிரி கான்ஸ்டிடியூஷனும் நம்புறது இல்லை, இந்த நாட்டையும் நம்புறது, இந்த நாட்டுக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்தையும் இவர்கள் நம்புறது. ஏன்னா அவர்களே அந்த சுதந்திர போராட்டத்தில் குதிக்காத நபர்கள் தான். அதனால்தான் நீங்க பார்த்தீர்கள், இன்னைக்கும் தொட்டதற்கெல்லாம் நெஹ்ரு தான் காரணம், இந்திரா தான் காரணம், காந்தி தான் காரணம் என்று குறையை சொல்லக்கூடிய இந்த நபர்கள். இவர்கள் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த பதவியில் இருக்க போறார்கள் அதை நாம் பார்க்க வேண்டும். சார், மறுபடியும் உங்கள்கிட்ட இதே விஷயத்துக்கு நான் வரேன். டெமோக்ராட்டிக் முறையில் நான் எடுத்துக்காட்டிய அந்த 3 புள்ளிகள் ஆர்டிகல் 19ல இருக்கக்கூடிய புள்ளிகள். இதன்படிதான் வேளாண் போராட்டம் நடந்தது, விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது, இந்த நாட்டு மல்யுத்த பெண் வீராங்கனைகள் போராடினார்கள். ஜிடி அகர்வால் அவர்கள் கங்கை நதியை காப்பாற்றுவதற்காக 100 நாட்கள் வரை உண்ணாவிரதத்திலிருந்து உயிரை மடித்துக் கொண்டார். இது போன்ற பல்வேறு இடங்களில் நீங்க பார்த்தீர்கள், அரசாங்கம் அந்த போராட்டக்காரர்களை சாகும் வரை விட்டுறது, எந்த விதமான இன்டர்வென்ஷனும் கிடையாது. இன்னொரு பக்கம் அந்த போராட்டத்தை எப்படியாவது கலைக்க வேண்டும் என்கிற விஷயம். இந்த முறை இந்த போராட்டத்தை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? பிகாஸ் காலையில இந்த சம்பவம் நடந்த உடனே இன்னொரு சில மணி நேரத்துல இவர்களை கலைத்து விரட்டி விடுவார்கள் என்று நான் நினைத்தோம். ஆனால் இதுவரை அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை நீங்க பார்த்தீர்கள்னா யார் இவ தொடக்கூட முடியவில்லை. இது மறுபடியும் ஒரு ஸ்டேஜ் டிராமாவாக மாறப்போகிறதா? பிஜேபி மறுபடியும் விட்டு பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்கிறதா? சோனம் வாங்சுவை அங்கிருந்து தூக்கிட்டோம், அடுத்து அபிஜித் தீப்கேவையும் கை வைத்து விட்டோம் என்றால் இந்த கொந்தளிப்பு அதிகரித்து விடும் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? இல்ல இன்னைக்கு நைட்டோ இல்ல நாளைக்கு காலையிலயோ மறுபடியும் அந்த இடத்திற்கு போய் அதே மாதிரி அபிஜித்தையும் டீடைன் செய்யக்கூடிய வேலையை இவர்கள் பார்ப்பார். அடுத்து என்ன நடக்க போகிறது டெல்லி? அதாவது நீங்க சொன்ன அரசியல் சாசனத்தினுடைய 19வது சரத்து, அதுல சொல்லியிருக்கக்கூடிய உரிமைகள் இதெல்லாம் பறிக்கிறதுக்காகத்தான் அரசியல் சாசனத்தையே மாற்றுவது என்பது. ஏற்கனவே வாரணாசியில கொஞ்சம் சாதுக்கள்லாம் கூடி அவங்க ஒரு மாற்று அரசியல் சாசனத்தை ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கிறார். அந்த அரசியல் சாசனம் என்பது நீங்க சொன்ன மாதிரி மனுஸ்மிருதியை அடிப்படையாக வைத்து, ஜாதியை அடிப்படையாக வைத்து, சிலருக்கு மட்டும் அதிகாரம், சிலருக்கு மட்டும் உரிமைகள், சிலருக்கு மட்டும் கல்வி, சிலருக்கு மட்டும் சொத்துக்கள், இது எல்லாத்தையும் உத்தரவாதம் கொடுத்த மாதிரி தான் மனுஸ்மிருதி. அரசியல் சாசனம் அதை புறந்தள்ளி விட்டு உருவாக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தினுடைய 19வது பிரிவுல இந்த போராட்டம் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒன்னு ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன். நான் ஒரு அதிகாரிகள் சங்கத்தினுடைய, ஸ்டேட் வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக சென்னையில் இருக்கும்போது இந்த போராட்டம் ஒன்று நடத்திய போது எனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது.
எனக்கு நிர்வாக ரீதியாக சார்ஜ் ஷீட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்துவது என்பது தவறு. அப்போ நான் அது சொன்னதுதான், ஆயுதம் ஏந்தாத ஒரு போராட்டம். ம். மதிய நேரத்துல 5 நாள் வேலை கொண்டு வர போகணும், 5 நாள் வேலைன்னு நாங்க கேட்கும்போது 24 மணி நேரமும் 7 நாட்களும் வங்கி செயல்படும் என்று ஒரு அறிவிப்பு வந்ததற்கு எதிராக ஒரு அரை மணி நேர போராட்டத்திற்கு எங்களுக்கெல்லாம் சார்ஜ் ஷீட் கொடுத்தான். ம். அப்போ நான் சொன்ன 3 விஷயங்களும் நீங்க சொன்னதுல இருந்தான். ரைட் டு ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரைட் டு ஃபார்ம் அன் அசோசியேஷன். அந்த ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷனுக்கு அடிப்படையில தான் அதிகாரிகளுக்குன்னு ஒரு சங்கம் உருவாக்கி இருக்கிறோம். Form a union. போராட்டம், ஆமா, ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான் ஒரு ஸ்ட்ரைக்ல போகும்போதோ அல்லது ஒரு போராட்டம் நடத்தும் போதோ அதுவும் ஒரு உரிமையாக அரசியல் சாசனம் கொடுத்திருக்குதுன்னு சொல்லி சென்னை உச்ச நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு, இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, ஜஸ்டிஸ் சித்ரா வெங்கட்ராமன் அண்ட் ஜஸ்டிஸ் வாசுகி, அவங்க கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்புல சிம்பிளா தி சார்ஜ் ஷீட் இஸ் குவாஸ்ட், தி என்கொயரி கண்டக்டட் இஸ் ட்ரீட்டட் அஸ் நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லி அந்த டீடைல்டு ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க கொடுத்திருக்காங்க. அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பதற்கு அரசுக்கோ நிர்வாகத்திற்கோ, குறிப்பாக ஆயுதமில்லாத போராட்டங்கள் நடத்தும் போது அதை தடை செய்ய முடியாதுன்றத தீர்ப்பா கொடுத்து, அது இந்தியா முழுவதும் உள்ள எல்லா லா ஜேர்னல்ஸ்லயும் கோட் பண்ணக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்டாக இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, தமிழகத்திலையும் சரி டெல்லியிலையும் சரி, ஒரு போராட்டம் நடத்துறதுக்குன்னா பெர்மிஷன் வாங்குறதே பெரிய கஷ்டம். ஏற்கனவே ஒரு வெற்றி இந்த போராட்டத்தில் டெல்லியில் நடந்திருக்கிறது. என்னன்னு சொன்னா, ஜந்தர் மந்தர்ல போராடுவதற்கு போனா எத்தனை பேர் வர்றீங்க, எவ்வளவு நேரம், இத்தனை மணி நேரம் தான் இருக்க முடியும், இப்படின்னு நிலைமை மாறி அது தமிழ்நாட்டிலும் தொடர்ச்சியா வர்றேன். தமிழ்நாட்டுக்கு முதல்ல டெல்லியில இன்றைக்கு அது உடைக்கப்பட்டு ஜந்தர் மந்தர்ல தொடர்ச்சியாக எண்ணிக்கைக்கு உட்படாத ஏராளமான பேர் நடத்தக்கூடிய போராட்டமாக நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விவசாயிகள் போராட்டத்துல கூட டெல்லி உள்ள வர விடல. அதனால அவங்க 3 எல்கைகள்ல உட்கார்ந்திருந்து தான் போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது. அது இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஏற்கனவே ஒரு வெற்றின்னு நான் பார்க்கிறேன். 2வது, இப்ப இந்த போராட்டத்துல அடுத்த கட்டத்துல என்னதான் நடக்க போகுதுன்னு சொன்னா, அபிஜித் தீப்கே அவர்களை இவர்கள் கைது செய்து விட்டால் அதனால போராட்டம் நின்று விடுமா? நிக்காது. ஏன்னு சொன்னா, ஏகப்பட்ட அமைப்புகள், முதல்ல அரசியல் கட்சியின் முறையில சிபிஎம் மாநில அகில இந்திய செயலாளர் MA பேபி போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். அப்புறம் சிபிஐஎம்எல், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா திமுக, காங்கிரஸ், ஆப், சமாஜ்வாதி, இப்படி எல்லா கட்சிகளும் அதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. சஞ்சய் சிங், ஆப்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்றம் நடக்க விடமாட்டோம் இந்த கூட்டத்தொடர் என்பதை பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறார். அப்போ 20ஆம் தேதியிலிருந்து 10 நாள் கூட்டத்தொடர்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனை நாள் நடக்க போகுதுன்னு தெரியாது. அதுல 5-6 பில்லு புதுசா கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம தனியா பேசணும். டீலிமிட்டேஷன் பில் வரப்போகுதா, அதுல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி. ஆனால் இந்த போராட்டத்தை முடிவு செய்வதற்கு ஒரு நல்ல ராஜா என்ன செய்யணும்னு சொன்னா, சரி இவ்வளவு நாளும் நாங்க பார்த்துட்டு இருந்தோம், மக்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம், அதனால் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்கிறார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும். எப்படி இந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக 1 வருடத்திற்கு மேல் நடந்த அந்த போராட்டத்துல வேற வழி இல்லாம கடைசியில என்ன சொன்னார், மக்களுடைய எண்ணிக்கை, அவங்களுடைய எண்ணங்களை மதிக்கிறேன். அப்ப யூபி பஞ்சாப் எலெக்ஷன் வந்தது, அதனால அவர் பண்ணார். இப்ப இந்த எலெக்ஷனே வரலையே, அப்ப மகாராஜாக்கு பயம் இல்ல. அடுத்த வருஷம் இந்த 1 வருஷம் உட்கார மாட்டாங்கிறதும் அவருக்கு தெரியும் இல்லையா. யூபி எலெக்ஷன் வரப்போகுது, அது அடுத்த வருஷம். பஞ்சாப் எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த வருஷத்துல, 27 பிகினிங்லயே வருது. அப்போ இது எல்லாத்தினுடைய எஃபெக்ட் இருக்கும். இந்த போராட்டத்தை உடனடியாக முடிக்கலன்னா இதன் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் வரப்போகுது.
இப்போ ஆகஸ்ட் 10 விவசாயிகளும் தொழிலாளர்களும் இணைந்து ஏற்கனவே ஒரு அறைகோல் விடுத்திருக்கிறார்கள். ம். ஜெயில் பராவோ அப்படின்னு சொல்லி ஜெயில் நிரப்பும் போராட்டம். ம். வேளாண்மையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை இன்னைக்கும். ஆமா. அந்த பில்ல நிறுத்தி வச்சாங்களே தவிர எம்எஸ்பி கடன்கள் தள்ளுபடி செய்வது இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. ம். அதனால அடுத்த கட்ட போராட்டம் வரப்போகிறது. அவர்களோடு ஏற்கனவே இணைந்து இப்போ தொழிலாளர்கள் போராட்டம் நடத்த ஜாயிண்டாக இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். ம். இந்த மாசம் 27 விவசாயிகளுடைய ஒரு மாபெரும் போராட்டம் கருத்தரங்கம் டெல்லியில நடக்குது. 28 29 விவசாயிகள் தொழிலாளர்கள் இணைந்த ஒரு குறைந்தபட்சம் 15,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய கருத்தரங்கம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தல்கோத்ரா ஸ்டேடியத்துல. மிகப்பெரிய ஸ்டேடியம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த ஆகஸ்ட் 10 போராட்டம். அதே மாதிரி ஆசிரியர்கள் குவிட் இந்தியா மூமெண்ட் தொடங்கின அன்னைக்கு ஆசிரியர்கள் போராட்டம் அறிவிப்பதாக இருக்கிறார். கல்வியில வந்திருக்க வேண்டிய சீர்திருத்தங்கள், மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த நிறைய உரிமை தொகை என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஸ்காலர்ஷிப் இல்ல, மாணவர்கள் சேர்க்கையில ஏகப்பட்ட குளறுபடிகள், மாணவர்களுடைய கல்வியில் குளறுபடிகள், தேர்வில் குளறுபடிகள், அதுக்கு மேல வேலை வாய்ப்புக்கு போனா வேலை வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு இந்தியாவுல இதுக்கு முன்னால இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது. இளைஞர்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த ராஜா உடனடியாக இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்காக ஒரு அறிவிப்பை வெளியிடவில்லை என்றால், தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்யவில்லை என்றால் பல போராட்டங்கள் வெடிக்கப் போகின்றன. அது தேர்தல் வர்றது வரைக்கும் காத்திருப்போம்னு சொன்னாக்கி மக்கள் அது வரைக்கும் காத்திருக்க போறதில்லை. ராஜாவுக்கு தன்னுடைய பயம், இவருடைய ரெசிக்னேஷனை வாங்கினால் அவருடைய இன்னொரு மந்திரி அமித்ஷா என்கிற மந்திரி, அவர் மீதும் ஒரு கோரிக்கை வரும். என்ன பண்ணீங்க மணிப்பூர்ல, எப்படி புல்வாமால தாக்குதல் நடந்தது, எப்படி பெஹல்காம்ல தீவிரவாதிகள் வந்தார்கள் என்கிற கேள்வி வரும். இன்னொரு பக்கம் ராஜ்நாத் சிங், இன்னொரு மந்திரி மகாராஜாவுடைய ஆபரேஷன் சிந்தூர்ல யாருமே இறக்கவில்லை என்று கூறினார். பார்லிமெண்ட்ல போய் அது ரெஜிஸ்டர் ஆனது. அப்புறம் கொஞ்ச நாள்ல போனீங்கன்னா 6 பேர் இறந்து விட்டார்கள் என்கிற ஒரு அதாவது இந்த நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்த வீரர்களுடைய பெயரை கூட பயந்து போய் எடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இது. நிர்மலா சீதாராமன் நீங்க சொன்னபடி, அதுக்கப்புறம் அஸ்வினி வைஷ்ணவ், அதுக்கப்புறம் நிதின் கட்கரி, அவருக்கு எதிராக எவ்வளவு பெரிய போராட்டம் வெடிக்க போறதுன்னு யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக புகஞ்சிட்டு இருக்கு. பெரிய அளவுல வெடிக்க போகுது. இந்த அனைத்திற்குமே மகாராஜாவா இருக்கக்கூடிய மகாராஜா அவருக்கு எதிராகவும் ஒரு போராட்டம் நிச்சயமாக வெடிக்கும் என்பதை அவர் புரிஞ்சு கொள்கிறார். அதனால்தான் இந்த சூத்திரதாரி. அதனால இந்த புத்தகம் வேண்டாம், டெமோக்ரசி வேண்டாம், இந்த நாட்டை அப்படியே ஆட்டோகிரசி சர்வாதிகார நாடாக மாற்றிவிட்டால் இது எல்லாம் யாருமே நம்ப தேவை. மதத்தின் பேர்ல, ஜாதியின் பேர்ல மக்களை பிரித்தாளக்கூடிய அந்த சூத்திரத்தை தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த சதியை தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஆங்கிலேயர்களுடைய பாலிசி. ஆங்கிலேயர்களுடைய பூட்டை பாலிஷ் செய்த ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், ஆங்கிலேயர் கையிலேயே இந்த நாடு இருக்கட்டும் என்கிற நம்பிக்கை இந்த நபர்கள் வைத்திருந்தார்கள். அதாவது போராட்டக்காரர்கள், சுதந்திர வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், அவர்களுக்கு எதிராக சதி வேலைகளை பார்த்து கொண்டு ஆங்கிலேயர்களுடன் கைகோர்த்து நின்ற நபர்கள் இந்த புத்தகத்தை நம்புவார்களா, சுதந்திரத்தை நம்புவார்களா, அல்ல மக்கள் பிரஜை கையில் அதிகாரங்களை, உரிமைகளை கொடுக்கக்கூடிய வேலையை பார்ப்பார்களா? மிக முக்கியமான கேள்விகள், சிந்திக்கக்கூடிய கேள்விகள். டெல்லிக்கு போக முடியாத நபர்கள், இந்த நாட்டில் பல பிரச்சனைகளை மனதிலே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், தயவு செய்து இது போன்ற வீடியோக்கள் வரும்போது இதையாவது நீங்க பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுவதற்கு ஒரு நொடி கூட பிடிக்காது. உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை எழுதுவதில் ஒரு நொடி கூட பிடிக்காது. இது போன்று நீங்க எழுதினீர்கள்னா அட்லீஸ்ட் இது போன்ற மிக முக்கியமான வீடியோஸ்கள் பல்வேறு நபர்கள் கையில் போகும். நீங்க ரீல்ஸ்களை பாருங்க, நாள் முழுவதும் பாருங்க. ஆனா
ஒரு 5 நிமிஷம் இது போன்ற வீடியோக்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க. சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அளவில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்காக மிக்க மிக்க நன்றி. டெல்லியில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுடைய அப்டேட்ஸ்களை நான் உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டிருப்பேன். இதன் போன்று இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கும் வரை நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.